சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் தொடர்பான சர்வதேச அபிப்பிராயத்தை நீர்த்துப் போகச் செய்யும் MA சுமந்திரன். கிளிநொச்சியில் கடற்படையினரால் தாக்கப்பட்ட நபர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு. யாழ் ஆலயம் ஒன்றில் நடந்த அநீதி சம்பவம், யானையால் காலை இழந்த பெண். முள்ளிவாய்க்கால் நினைவு நாளின் பின் நிலை தடுமாறுகிறது புலனாய்வுத்துறை. இலங்கைக்கான தனது நிதியுதவியை அதிகரிப்பதற்கு உறுதி பூண்டுள்ள நாடு. குச்சவெளி பிரதேச பூஜா பூமி காணி பிரச்சினை, அருண் கேமச்சந்திர தகவல். நாட்டில் 1470 இடங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கைகள். அரசாங்கத்துக்கு ஒரு வார கால அவகாசத்தை அறிவித்துள்ள மருத்துவர் சங்கம். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் மக்கள் தொடர்பான சர்வதேச அபிப்பிராயத்தை நீத்துப் போகச் செய்ததில் சுமந்திரனுக்கு பெரும் பங்கு உண்டு என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான C.A. ஜோதிலிங்கம் தெரிவித்தார். அண்மைய ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் வருகை மற்றும் அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பாக அவர் எழுதிய ஆய்வு கட்டுரையில் அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்தார். இலங்கை அரசின் கழுத்தில் தற்பொழுது 2 கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கத்திகள் எப்பொழுதும் கழுத்தில் பாயலாம். கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைதான் அரசுக்கு அமெரிக்காவின் வரி விதிப்பு, ஐரோப்பிய யூனியன் GSP+ சலுகை தொடர்பான நிபந்தனைகளும் அந்த கத்திகளாகும். 2 கத்திகளையும் சமாளிப்பது என்பது இலகுவான ஒன்றல்ல. தற்போதைய இலங்கையின் யதார்த்த நிலை அதற்கு இடம் கொடுக்காது. முறைமை மாற்றம் பல்வேறு தளங்களுக்கும் விஸ்தரிக்கப்படும் போது இது சாத்தியமாகும். அமெரிக்காவின் வரி விதிப்பை அமெரிக்கா உலகின் மீது தொடுத்த ஒரு வர்த்தக போர் என்று கூறலாம். இது நடைமுறை உலக ஒழுங்கை குழப்புகின்ற ஒன்றாக இருப்பதால் அனைத்து நாடுகளும் பாதிப்பை எதிர்நோக்குகின்றன. பொருளாதார பலமுள்ள இந்தியா, சீனா போன்ற நாடுகளை வரி விதிப்பால் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளிக்க முடியாமல் தடுமாறுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி கல்லாறு பேப்பாறைப்பட்டி பகுதியில் கடத்தொழிலுக்கு சென்ற 3 பிள்ளைகளின் தந்தையொருவர் தாக்குதலுக்குள்ளான சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். குறித்த நபர் கடற்படையால் கடுமையாக தாக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு பகுதியில் இருந்து பேப்பாறைப்பட்டிக்கு கடத்தொழிலுக்கு சென்ற குடும்பஸ்தர் கடந்த 21ஆம் தேதி 10க்கும் மேற்பட்ட கடற்படையினர் கைகால்களை கட்டி வைத்துவிட்டு கடுமையாக தாக்கியுள்ளனர். இதை அவதானித்த சிலர் தருமபுரம் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற அவர்கள் பாதிக்கப்பட்ட நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இந்நிலையில் கடற்படையின் தாக்குதலின் காரணமாக பாதிக்கப்பட்ட நபர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் காவல்துறை ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டதோடு இன்றைய தினம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 7ஆம் தேதி யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள வடபத்திரகாளி கோவிலின் இரவு நேர திருமஞ்ச திருவிழாவின் போது உபயக்காரர்களால் யானை கொண்டு வரப்பட்டது. தொடர்ச்சியான வெடிச்சத்தம் மற்றும் தீப்பந்த விளையாட்டால் யானை மிரண்டுள்ளது. இவ்வாறு யானை செல்கையில் இணுவில் பிரதேசத்தைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயொருவர் தனது பிள்ளைகளை யானை தாக்கிவிடும் என்ற அச்சத்தில் அவர்களை இழுத்துவிட்டு அவர் நிலத்தில் விழுந்துள்ளார். இதன் பொழுது யானையும் கீழே விழுந்து குறித்த தாயின் முழங்காலுக்கும் பாதத்துக்கும் இடையில் தனது முழங்காலை ஊன்றி எழும்பியதில் அந்த தாயின் கால் சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த பெண்ணின் கால் பகுதி அகற்றப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நினைவெழுச்சி செய்வதற்கான மேடையை தயார்படுத்த முற்பட்ட போது உடனடியாக புலனாய்வுத்துறையினர் அங்கிருந்தவர்களை கைது செய்துவிட்டு பின்னர் அவர்கள் மீது என்ன குற்றம் சாட்டலாம் என்று யோசித்துள்ளார்கள் என பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்தார். தொலைக்காட்சியின் நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்தார். இலங்கை புலனாய்வுத்துறை தமிழர்களை எப்பொழுதும் கண்காணித்து வருகிறது. அனைத்துலக சர்வதேச ஊடகங்களும் தமிழ் மக்கள் மீது பார்வையை திருப்பியுள்ளார்கள் என்பதை இலங்கை புலனாய்வுத்துறை அறிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்தின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு இடையிலான சந்திப்பொன்று நேற்று இடம்பெற்றது.
இதன்பொழுது நியூசிலாந்தின் அமைச்சர் 2 நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய பாதையை நிலையான மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கான ஒரு நம்பிக்கைக்குரிய அடித்தளமாக நியூசிலாந்து அங்கீகரிக்கிறது என பீட்டர்ஸ் இதன்போது வலியுறுத்தினார். இந்த சூழலில் நியூசிலாந்து அரசாங்கம் எதிர்காலத்தில் இலங்கைக்கான தன்னுடைய நிதி உதவியை ஆழப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை பிளவுகள் நீண்டகால மோதலுக்கு வழிவகுத்தன என்பதை இதன்போது குறிப்பிட்ட இலங்கை ஜனாதிபதி நல்லிணக்கத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்து கூறினார். நல்லிணக்க செயல்முறையின் முக்கிய தூண்களாக அமைதியை கட்டியெழுப்புதல் மற்றும் தேசிய ஒற்றுமையை தன்னுடைய அரசாங்கம் முன்னுரிமைப்படுத்தி வருவதாக அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். குச்சவெளி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூஜா பூமி காணி பிரச்சினை தொடர்பான பொதுமக்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. நேற்று திருகோணமலை மாவட்ட செயலக உப ஒன்றுகூடல் மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வெளிவிகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது மாவட்ட அரசாங்க அதிபர் WGM கேமந்த குமார, குச்சவெளி பிரதேச செயலாளர் சியாவுல் ஹக், குச்சவெளி வெளிக்கள பொதுநாசிரியர் நவசீலன், மாவட்ட செயலக நிர்வாக உத்தியோகத்தர் SRKS குருகுலசூரி உட்பட குச்சவெளி பொதுமக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நுளம்பு முட்டைகளோடு இனம் காணப்பட்ட 1470 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மே 9 முதல் 24 வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போது குறித்த இடங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. விசேட நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் போது 1,28,824 வளாகங்கள், 1,19,677 வீடுகள், 257 பாடசாலைகள், 304 பிற கல்வி நிறுவனங்கள், 789 அரசு அலுவலகங்கள், 5025 தனியார் நிறுவனங்கள், 700 கட்டுமான தளங்கள், 195 தொழிற்சாலைகள், 263 பொது இடங்கள் மற்றும் 514 மத வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டன. இதன்போது 31,145 நுளம்பு பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதில் பாடசாலைகள் போன்ற பொது இடங்கள், கட்டுமான தளங்கள் கொசுக்கள் பெருகும் இடங்களாக காணப்பட்டுள்ளன. ஆய்வு செய்யப்பட்ட வீடுகளில் 4 பங்கு வீடுகளில் இதுபோன்ற இடங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை டெங்கு மற்றும் சிக்கன் குனியா தொற்றுக்கள் கணிசமாக அதிகரித்துள்ள போதிலும் கொழும்பு மாநகராட்சி பகுதிக்குள் உள்ள பல அரசு நிலங்கள் நுளம்புகள் பெருகுவதற்கு ஏற்ற இடங்களாக மாறிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் பணி மற்றும் விடுப்பு கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பில் திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை 1 வாரத்துக்குள் வெளியிட வேண்டும். இல்லையில் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சங்கத்தின் நிர்வாக குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கொடுப்பனவுகளை அவற்றின் முன்னைய மதிப்புகளுக்கு மீண்டும் வழங்குவதற்கு ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இவ்வாறு செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக அமைச்சகம் 2025 மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. அந்த வழிகாட்டல்களின் அடிப்படையில் சுகாதார அமைச்சகம் 2025 ஏப்ரல் 28ஆம் தேதி சுற்றறிக்கையையும் வெளியிட்டது. என்றாலும் அந்த சுற்றறிக்கையில் கூடுதல் பணி கொடுப்பனவுகளுக்கான தவறான கணக்கீடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பல அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளை மீறுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.